நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தாவேக சார்பில் மகளிர் தின விழா நடைபெறுவதையொட்டி இதனை சுட்டிக்காட்டி இயக்குனர் அமீர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவருடைய இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆனது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். இன்றைய தினம் மாலை தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாகத்தான் அவர் நடிகை த்ரிஷாவோடு திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்திருந்தார். அது பெரும் பேசும் பொருளானது. அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரது மனைவி விவாகரத்து கோரி அவர் நீதிமன்றத்தில் நாடியிருந்தார். அந்த மனுவில் ஒரு நடிகை என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த ஒரு நடிகை என்று குறிப்பிட்டதை நேற்று த்ரிஷாவோடு ஒப்பிட்டு சமூக ஊடகங்கள்ல பல்வேறு மீம்கள் வைரலாகி வந்திருந்தது. இந்த சூழலில் தான் அவர் மகளிர் தினத்தை கொண்டாடப்பட இருப்பதால் இயக்குனர் அமீர் அதனை சுட்டிக்காட்டி தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நேற்று இரவும் இன்று காலையும் என 2 ஸ்டேட்டஸ்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மனைவி மகள் இருவரையும் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சி என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நேற்று இரவு தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார் எனவும் தனது ஸ்டேட்டஸில் குறிப்பிட்டு தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடியிருக்கிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான விஜய் குறித்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பல தகவல்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சாதாரணமாக ஒரு புதிய படம், அரசியல் நடவடிக்கை அல்லது ரசிகர்கள் கொண்டாட்டம் காரணமாக விஜய் பற்றி பேசுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பேசப்படுவது அவருடைய குடும்ப வாழ்க்கை சுற்றிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. அவர் அதற்கும் ஒரு வெளிப்படையான விளக்கங்கள் கொடுக்கவில்லை எனும் கூட எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அவர் அதன் தொடர்ச்சியாகவே அவர் திருமண நிகழ்ச்சியிலும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருந்தார். சில மாதங்களுக்கு முன்பே விஜயின் மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் பிப்ரவரி மாத இறுதியில் அந்த மனு தொடர்பாக சில தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல வைரலாக ஆரம்பித்தது. இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த நடிகை யாராக இருக்கும் எனவும் சமூக ஊடகங்கள்ல கேள்விகள் எழுந்து வந்த சூழலில் தான் அவர் திருமண நிகழ்ச்சியில் த்ரிஷாவோடு கலந்து கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே அவர் மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைமையகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த அறிவிப்பினை விமர்சிக்கும் விதமாக இயக்குனர் அமீர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவர் மறைமுகமாக சாடியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார் எனவும் மனைவி மகள் இருவரையும் வீட்டிலிருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சி என்று விமர்சனத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பதிவு தற்பொழுது சமூக ஊடகங்கள்ல வைரலாகி வருகிறது. நன்றி ஜெர்ரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.